அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம பச்சைப்பயிரோட வேர்க்கடலை கூட சில இதெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இந்த மாதிரி சமயத்தில் ஈவினிங் டைமில் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்காக நம்ம செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு முழு பச்சை பயிறு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அவல். நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேசானது திக்கானது எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் லேசான அவல் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம். நான் இன்றைக்கி வெல்லம் போட்டு பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு கூட பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக. இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. நம்ம பச்சை பயிர் எடுத்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே ஒரு பேன் வச்சாச்சு. ஹீட் ஆனதும் எடுத்து வச்ச 1 கப் பச்சை பயிரை சேர்த்துடலாம். பச்சை பயிரோட நிறம் மாறி வரணும். அதனால அடுப்பு இருக்கிறதுலே மிதமான சூட்லேயே வச்சுட்டு பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது பச்சை பயிரில். இதே மாதிரி பச்சை பயிறு போட்டு நம்ம ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரும்போது குழந்தைங்களுக்கு அதோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேரும். விட்டமின்ஸ் இருக்குது. மெயினாக இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரை நம்ம டைரெக்டாக நிறையா டிஃபன் ரெசிபி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம ஹெல்த்தியாக பண்ணித்தரமோ ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு பசிக்கும் போது கொடுத்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலும்புகளை நல்லா வலுவாக்கும் இந்த பச்சைப்பயிறு. உடம்புல இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது பச்சைப்பயிரில். பாருங்க, இந்த அளவுக்கு பச்சைப்பயிறு நிறம் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் வேர்க்கடலை லேசாக ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதே மாதிரி லேசாக நிறம் மாறியும் வரும். அது வரைக்கும் வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையிலே நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல எலும்பு நல்லா வலுவாகும். பாருங்கள், வேர்க்கடலை இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி வறுபட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை அதை சேர்த்துக்க போகிறோம். பொட்டுக்கடலை லேசாக சூடானாலே போதும், டக்குன்னு அது வறுபட்டு வந்துடும். பொட்டுக்கடலை வறுபட்டு வந்தோடனே அதையும் நம்ம எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், பொட்டுக்கடலை வறுபட்டாச்சு. லேசாக பாருங்கள், பொட்டுக்கடலையோட அந்த கலர் மாறி வறுபட்டு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா நம்ம அவல் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அவல் எடுத்திருந்தோம். அதை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல் டக்குன்னு அந்த சூட்டிலே நல்லா வறுபட்டு வந்துடும். அவலை நொறுக்கிற அளவுக்கு வறுபட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக அந்த அவல் வறுபட்டு வந்திருக்கு. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச எள்ளு அதை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் டைம் ஆகும் போதே எள்ளு நல்லா வெடிக்கிற மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச பிஸ்தா, இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக அந்த சூட்டில் நம்ம வறுபட்டாலே போதும். ரொம்ப அதை வறுக்க வேண்டாம். லைட்டாக அந்த சூட்டுக்கு வறுபட்டு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இல்லைனா நீங்கள் வெறும் அதை மட்டும் சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். பிஸ்தா வறுத்ததை எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி கொஞ்சம் முந்திரி அதையும் நம்ம வறுபட்டு எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி லேசாக நிறம் மாதிரி வரும். அதையும் நல்ல நிறம் மாற வறுபட்டுட்டு இதோடய சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி கடைசியாக நம்ம இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் துருவலில் துளி கூட அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை வறுபட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு நிமிஷம் தான், உடனே நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா தேங்காயோட நிறம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு. நல்லா தேங்காய் ட்ரையாக இருக்குது. இப்போ அதை பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு பாருங்கள், நம்ம எல்லாமே வறுபட்டதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி எடுத்து வச்சதையும் போட்டு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி இதே மாதிரி பாகா ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். வெல்லத்தை போட்டுட்டு ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். வெல்லம் பாகாகணும்லாம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ இந்த வெள்ளை கரைசல் கொஞ்சம் ஆறட்டும்.
வெள்ளைக்கரைசல் ஆடுறதுக்குள்ளே பாருங்கள், இங்கே வந்து நம்ம வறுத்தது எல்லாமே கூலாயாச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம இதை வந்து மாற்றிட்டோம். இப்போ இதோட கூடவே நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருந்தோம், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேசாக அந்த ஒரு கொரகொரப்போடு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இது பிடிக்குங்கிறதுனால அப்படி அரைச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் நல்லா பவுடரை நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வெள்ளைக்கரைசல் விட்டுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். லேஸாக அந்த க்ரன்ச்சினஸ் கடிப்படும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா நைஸாக பவுடர் அரைச்சிட்டு அதில் வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. வெள்ளைக்கரைசலை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடியில் டஸ்ட்டெல்லாம் இருக்கிறனால டேரெக்டாக வந்து இந்த பொடியிலே எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஓரளவுக்கு சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு கையை வச்சு அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், ஸ்பூனை வச்சு கலந்தாச்சு. நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா அளவு இன்க்ரீடியன்ஸுக்கும் இந்த வெள்ளைப்பாகு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து கையை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பாருங்கள், அருமையாக உருண்டை பிடிக்க வருது. இந்த ஸ்நாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெயும் விடலை, நெய்யும் விடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஹெல்த்தியாக பாக வச்சு தான் நம்ம வந்து லட்டு பண்ணியிருக்கோம். எல்லா மாவுக்கும் லட்டை வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள்.